வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா களங்கம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மேனேஜர் நகலன் அலுவலகத்துக்கு வந்ததும் வராததுமாக ஒரு கப் காஃபி சாப்பிட்டார் என்றால் அன்று யாருக்கோ சாத்துப்படி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அர்ச்சனைக்கே தம் பிடிப்பதற்கு தம்மை ஆயத்தம் செய்து கொள்கிறார் என்பதற்கு காஃபி ஒரு அறிகுறி. அன்று அவ்வாறு அவர் காஃபி அருந்தியதும் அலுவலகத்தில் ஒவ்வொருவரும் யாருக்கு சீட்டு கிழிக்கப்படுமோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ரங்கசாமி என்ற தமது கட்டை குரலில் கூப்பிடவே பியூன் ரங்கன் ஓடினான். மிஸ்ஸஸ் அருணாதேவி கூப்பிடு என்றார். இந்த பெயரை கேட்டதும் அனைவரும் திகைத்து விட்டார்கள். ஏனெனில் நகலனுக்கும் பெண்களுக்கும் வெகு தூரம். அலுவலகங்களில் பெண்களே கூடாது என்ற கட்சியை சேர்ந்தவர் அவர். தலைமையகத்தில் இருந்து தப்பி தவறி யாரையாவது அனுப்பிவிட்டாலும் அவர்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்து கொள்ள மாட்டார். அவர்களுக்கு கொடுத்த வேலையில் தவறுகள் இருந்தாலும் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டார். அவரது அலட்சியத்தையும் அசட்டையையும் கண்டே பெண்கள் மனம் தளர்ந்து வேறு கிளைகளுக்கு மாற்றிக்கொண்டு போய்விடுவார்கள். மிஸ்ஸஸ் அருணாதேவி சமீபத்தில் கல்கத்தாவில் இருந்து மாற்றலாகி வந்தவள். அவளையும் மற்றவர்களைப் போலவே நகலன் நடத்தினார். ஆனால் அருணாதேவி மனமானவள், கொஞ்சம் துணிச்சல்காரி. சக ஊழியர்களிடம் சகஜமாக பழகினாள். சிலரை தொட்டு கூட பேசினாள். நகுலனிடம் போய் இல்லாத பொல்லாத சந்தேகங்களை கேட்டு துணப்பினாள். நகலன் தர்ம சங்கடப்பட்டு கொண்டு நெளிந்து வளைந்து கொண்டு அவளது சந்தேகங்களை போக்குவார். அவளாக போய் பேச்சு கொடுப்பாளே தவிர அவர் அவளை அழைத்து பேச மாட்டார். அந்த வழக்கத்துக்கு விரோதமாக அருணாதேவியை அன்று அழைத்தது எல்லோருக்கும் ஆச்சரியமாயிருந்தது. அருணாதேவி புடைவை தலைப்பை தளர்த்தி தலையில் முட்டாக்கு போட்டுக்கொண்டு மெல்ல நடந்து புன்னகை தவழ நகலன் முன் போய் நின்றாள். மிஸ்ஸஸ் அருணாதேவி, உங்களுக்கு என்ன வயதாகிறது? ஆஃபீஸ் ரெக்கார்டில் இருக்குமே. அதை பார்த்து தெரிந்து கொள்வதற்கு எனக்கு தெரியாமல் உங்களை கேட்கவில்லை. உங்கள் வயதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்பதை அறிந்து கொள்ளவே நான் கேட்டேன். வங்காளிகள் மிகவும் பண்புள்ளவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் பண்பு கெட்டவளாகிவிட்டேன் இல்லையா? அப்படித்தான் இருக்கிறது நீங்கள் விசுவிடம் நடந்து கொள்வது. அருணாதேவி நகலனை எரித்து விடுவது போல ஒரு பார்வை பார்த்தாள். மிஸ்டர் நகலன், நீங்கள் இந்த அலுவலகத்து மேனேஜரே தவிர என் சொந்த விவகாரங்களுக்கு மேனேஜர் அல்ல என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். அலுவலகத்தில் கசமுச பேச்சுக்களுக்கும் வதந்திகளுக்கும் இடமளிக்கும் விவகாரம் சொந்தமாக இருந்தாலும் அதில் தலையிட எனக்கு உரிமை உண்டு. அலுவலக சிப்பந்திகளின் நடத்தை நெறிகளில் கம்பெனிக்கு அக்கறை உண்டு. விசுவுடன் உங்கள் தொடர்பை மட்டுப்படுத்தி கொண்டு 4 பேர் வம்பு பேசுவதற்கு இடமில்லாமல் வைத்து கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. மறுபடியும் ரசபாசமான செய்திகள் என் காதில் விழுந்தால் நீங்கள் இங்கு இருக்க முடியாது என்பது நினைவிருக்கட்டும். அருணாதேவி பதில் ஏதும் சொல்லாமல் எழுந்து தன் இடத்துக்கு சென்றாள். எல்லா கண்களும் அவளையே பார்த்தன. விசு என்று நகலன் குரல் கேட்டு அனைவரது பார்வையும் அங்கே திரும்பியது. 25 வயதிற்கும் உயரமும் வருமனுமாக வயதுக்கு மீறிய வளர்ச்சியுடைய விசு மேனேஜருடைய அறைக்கு சென்றான். நகலன் அவனை ஒரு முறை நோக்கினார். நீ இங்கே ஆபீஸ் வேலை செய்ய வந்தாயா, பெண்ணுக்கு அடைப்பக்கார பணி செய்ய வந்தாயா? என்னை விட பெரியவள், ஏதோ உதவி கோரினாள், செய்தேன். நீ என்ன அவளுக்கு எடுபடியாடா? எடுபடி ஆளா? எப்போ பார்த்தாலும் அவளை சுற்றி கொண்டிருக்கிறாயே, உனக்கு வெட்கமாயில்லை? உங்கள் இருவரையும் பற்றி நான் கேள்விப்படுவதெல்லாம் உண்மையா? எல்லாம் அபாண்டம் சார். ஒரு தம்பி போல் அவள் என்னை நினைத்து கொண்டு பழகுகிறாள் சார். மற்றவர்கள் பொறாமையால் ஏதேதோ சொல்கிறார்கள். நெருப்பில்லாமல் புகையால் விசு. நீங்கள் பழகுவது சற்று அதிகப்படியாக இருப்பதனால் தான் பேச்சு வருகிறது. உனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை செய்ய வேண்டுமானால் அவளுடைய தொடர்பை அளவோடு வைத்து கொள்ள வேண்டும். இதுவே என் எச்சரிக்கை. அவள் கல்யாணமானவள், என்னை விட 10 வயது மூத்தவள். எங்கள் நட்பை விகல்பமாக எடுத்து கொள்ளலாமா சார்? நீ பேசுவது கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நடந்து கொள்வதை பார்க்கத்தான் நன்றாக இல்லை. பஸ்ஸில் போகும்போது அவள் மடி மீது உட்கார்வது போல் நெருக்கி அடித்து கொண்டு உட்கார வேண்டுமா? சினிமாவில் தோளோடு தோள் உராய்ந்து கொண்டுதான் உட்கார வேண்டுமா? சார் சார், உன் சமாதானமெல்லாம் தேவையில்லை. நான் நேரில் பார்த்துவிட்டுத்தான் சொல்கிறேன். உங்க அப்பா என் பதவியில் இருந்த ஆஃபீஸுக்கு பெருமை அளித்தவர். அவருடைய பிள்ளையாகிய நீ இந்த ஆஃபீஸில் வேலை செய்யும் ஒருத்தியுடன் முறை தவறி பழகுவது ஆஃபீஸுக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்துக்கே இழுக்கில்லையா?
இந்த ஆபீஸின் கௌரவத்தையும் உன் தந்தையிடம் வேலை செய்தவன் என்ற முறையில் அவரது பெயரையும் காப்பாற்றுவது என் கடமை. அதனால்தான் இவ்வளவு சொல்கிறேன், போ என்றார் நகுலன். விசு தலையை குனிந்து கொண்டு போனான். நகுலன் அந்த கம்பெனியில் சேரும்போது விசுவின் வயதுதான் இருக்கும். அப்போது அங்கு மேனேஜராக இருந்தவர் விசுவின் தந்தை பூமிநாதன். பெயர்தான் பூமிநாதனே தவிர பொறுமையில் மனிதர் துர்வாசர்தான். எதற்கெடுத்தாலும் கோபம் மூக்கு நுனியில் வந்து நிற்கும். ஆனால் அந்த கோபம் எல்லாம் அந்த நிமிஷத்தோடு சரி. அடுத்த கணம் சிரித்து பேசிக் கொண்டிருப்பார். அவரது உள்ளம் பரிசுத்தமானது. எவரையும் கெடுக்க வேண்டுமென்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. சக ஊழியர்கள் முன்னுக்கு வருவதற்கு பல வகையிலும் உதவி செய்வார். எல்லோரையும் சக்கை சாராக பிழிந்து வேலை வாங்குவார். அவரிடம் வேலை பார்த்த பலர் கம்பெனியின் பல கிளைகளில் மேனேஜர்களாகவும் மற்ற பல உயர் பதவிகளிலும் இருக்கிறார்கள். நகுலனிடமும் அவர் அதே அன்பு காட்டி மேனேஜர் பதவி வரை உயர்த்து விட்டுத்தான் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார். அப்படிப்பட்டவருடைய பிள்ளை தன் கீழ் வேலைக்கு வந்ததும் தன் நன்றிக்கடனை செலுத்துவதற்கு இதைவிட நல்ல வாய்ப்பு கிடைக்காது என மகிழ்ந்து விசுவை தனி முறையில் நகுலன் கவனித்து கொண்டார். பூமிநாதனைப் போலவே நகுலன் கண்டிப்பும் கராருமாகத்தான் இருந்து வந்தார். அதனால் அலுவலகத்தில் அவரிடம் எல்லோரும் நடுங்கினார்கள். விசு வேலையை சுறுசுறுப்பாக கற்றுக்கொண்டான். 6 மாத காலம் எல்லாம் ஒழுங்காக நடந்தது. பிறகுதான் வந்து சேர்ந்தாள் மிஸ்ஸஸ் சரணாதேவி. அந்த அலுவலகத்தில் அதுவரை வேலை பார்த்தவர்களைப் போல் அல்லாமல் இந்த பெண் தாராளமாக எல்லோருடனும் பழகவே நகுலனுக்கு பயம் பிடித்து விட்டது. அவள் கல்கத்தாவில் இருந்து சென்னைக்கு மாற்றி வந்ததே அவருக்கு வியப்பாயிருந்தது. பொதுவாக வங்காளிகள் தமது சுயமொழி பகுதியை விட்டு வெளியே வர விரும்புவதில்லை. அதுவும் கல்யாணமானவள் கணவன் இல்லாமல் வேறு ஊருக்கு எதற்காக வந்தாள் என்ற ஐயம் அவருக்கு எழுந்தது. ஆனால் அவளை கேட்கவில்லை. அவள் வெளியூருக்கு வருவதற்கு 1000 காரணம் இருக்கும், நமக்கேன் வம்பு என்று பேசாமல் இருந்து விட்டார். அவளது சகஜ பாவம்தான் அவருக்கு எரிச்சலை ஊட்டியது. காரியலாயத்தில் பாதி சமயங்களில் வேலை நடக்க ஒட்டாமல் மேஜையாக போய் அவள் பேச்சு கொடுப்பதும் சிரிப்பதும் அவள் மீது வெறுப்பு கொள்ள செய்தது. இந்த வெறுப்பை அதிகமாக்கும்படி விசுவுடன் அவள் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தாள். எப்பொழுது பார்த்தாலும் விசுவுடனேயே அவளை பார்க்க நேர்ந்தது. முரண்பட்ட இந்த உறவு அவருக்கு பெரிதும் வேதனை அளித்தது. முதலில் இதை கண்டு கொள்ளாதது போல் இருந்தார். ஆனால் நாளாக பலர் பலவிதமாக பேச ஆரம்பிக்கவே அவர் பொறுமை இழந்து விட்டார். தன் எதிரிலேயே தனது முன்னாள் மேனேஜர் பிழை சொல்லும்படி நடந்து கொள்வதை பார்க்க அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை. அதனால் தான் அன்று அப்படி இருவரையும் கூப்பிட்டு எச்சரித்தார். நகுலன் 1 வாரம் கழித்து பூமிநாதனை தற்செயலாய் பூங்காவில் சந்தித்தார். என்ன நகுலா, சௌக்கியமா? உங்கள் தயவால் ஒரு குறையும் இல்லை. பையன் எப்படி இருக்கிறான்? உங்களுக்கு தெரியாதா? எனக்கொன்றும் தெரியாதே. எப்போதும் போல வருகிறான் போகிறான். வீட்டில் அதிகமாக தங்குவதில்லை. நகுலன் சற்று நேரம் பேசாமல் இருந்துவிட்டு, சார், இப்போது ஆஃபீஸில் ஒரு பெண் வந்திருக்கிறாள் தெரியுமா என்று கேட்டார். விஸ்வம் எப்போதோ சொன்னான். உன்னிடம்தான் ஒரு பெண்ணும் தங்கி வேலை செய்ய மாட்டாளே. இவள் எப்படி இத்தனை மாதங்கள் தங்கினாள்? இவள் பெரிய யமகாதகி சார். என்னுடைய கெடுபிடிக்கெல்லாம் கடுக்காய் கொடுத்து விட்டாள். இவளால் எனக்கு பெரிய தலைவலி ஆகிவிட்டது. காரியாலயத்தின் ஒழுங்குமுறையையே குட்டி சுவராக்கி கொண்டு வருகிறாள். அப்படியா? அவள் என்ன ரம்பையா ஊர்வசியா? அசாத்திய துணிச்சல்காரி. கல்யாணமானவள். ஆபீஸில் அவ்வளவு இளைஞர்களையும் தூண்டில் போட்டு பார்த்து உங்கள் பிள்ளையை சிக்க வைத்து கொண்டிருக்கிறாள். என்ன உளறுகிறாய் நகலா? என் பிள்ளை கல்யாணமானவளோடு சுற்றுகிறானா? என்ன கதை விடுகிறாய்? தன் பிள்ளையிடம் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் மனிதர். இவரிடம் போய் ஏன் இந்த பேச்சை ஆரம்பித்தோம் என்ற நகுலனுக்கு ஆகிவிட்டது. ஆனால் தெய்வமே துணை செய்தது போல விஸ்வமும் அருணாதேவியும் பூங்காவின் மறுபக்கத்தில் கை கோர்த்து கொண்டு போனதை அப்போது அவர் பார்த்து விட்டார். என்னை நம்பாவிட்டால் தோ பாருங்கள் சார், கண் கூடான காட்சி. பூமிநாதன் திரும்பி பார்த்தார். அவரது முகம் ஜிவுவென்று சிவந்து விட்டது. கண்கள் அனலாக கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. ராஸ்கல், இப்போதே அவனை கொன்று விடுகிறேன் என்று பாய்ந்தவரை நகுலன் கையை பிடித்து நிறுத்தினார். சார், இது பொது இடம். 4 பேர் பார்த்தால் உங்களுக்குத்தானே தலை குனிவு. அதுவும் தவிர பையன் வளர்ந்து விட்டான், சுயமாக சம்பாதிக்கிறான். உங்கள் வாலிப பருவத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். ஆத்திரப்படாமல் பக்குவமாகத்தான் நிலைமைக்கு பரிகாரம் காண வேண்டும். நான் அந்த பெண்ணை வேறு இடத்துக்கு மாற்றும்படி எழுதினேன். இயலாது என்று பதில் வந்து விட்டது. நானே உங்கள் பையனையும் அந்த பெண்ணையும் கூப்பிட்டு எச்சரித்து விட்டேன்.
ஆஃபீஸில் இப்போது ஒழுங்காகத்தான் நடந்து கொள்கிறார்கள். இதமாக சொல்லி பாருங்கள். பூமிநாதன் கோபத்தை விட்டு, நகுலா, பையனுக்கு வயதாகிவிட்டது. அதை நான் உணராமல் இருந்து விட்டேன். என் கண்களை திறந்ததற்கு நன்றி என்று கூறிவிட்டு வேகமாக நடந்தார். நகுலனை மறுநாள் ஆஃபீஸில் விசு சந்தித்த போது, சார், வெடி வைத்து விட்டீர்களே என்று கேட்டான். ஏன், என்ன விஷயம்? உன் அப்பா என்ன சொன்னார்? நீயும் அருணாதேவியும் கை கோர்த்து கொண்டு பூங்காவில் போனதை உங்கப்பா தம் கண்ணால் பார்த்தார். பிள்ளை மகா யோகியன் என்று நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருந்தவரின் கர்வம் உங்கள் இருவரையும் பார்த்ததும் இறங்கிவிட்டது. புயலாய் வந்து சாடியிருப்பாரே, இதில் நான் எதற்கு வெடி வைக்க வேண்டும்? அவர் பார்ப்பதற்கு முன் நீங்கள் தானே தூபம் போட்டீர்கள். பையன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டார். எப்படி இருக்கிறாய் என்பதை சொன்னேன். அவர் நம்பவில்லை. நீயே அப்போது அவளுடன் பிரத்யட்சமாய் உலா வந்தாய். அவ்வளவுதான். ஏதோ தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை மூட்டிவிட்ட பெருமை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நான் வீட்டை விட்டு வந்து விட்டேன். நகலன் அதிர்ந்து போனார். கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையாகி விட்டதே என்று கலங்கினார். விசு, நீ செய்வது சிறிதும் நியாயமில்லை. ஊர் சிரிக்கும் ஒரு உறவை கத்தரித்துக்கொள் என்று சொன்னால் அதற்காக வீட்டை விட்டு வருவதா? உன்னை வளர்த்து ஆளாக்கிவிட்ட தகப்பனாருக்கு நீ செய்யும் மரியாதை இவ்வளவுதானா? இளமை வேகத்தில் எதையும் சிந்திக்காமல் செய்யலாமா? அருணாதேவி உன்னை விட வயதில் பெரியவள், மனமானவள். அவளுக்கு நீ பிள்ளை போல. உங்கள் உறவில் சகோதர பாசமோ தூய நட்போ தென்படவில்லை. உடல் வேகம் கொண்ட 2 விலங்குகளின் வேட்கையைத்தான் நான் காண்கிறேன். நீ என்னதான் மறைத்து மழுப்பினாலும் உன் கண்களும் பேச்சும் அவளது பசப்புகளும் உங்கள் மனதை அம்பலப்படுத்திவிட்டன. அவள் வந்தது போல போய் விடுவாள். அவளது பூர்வோத்திரம் உனக்கு தெரியுமா? அதையெல்லாம் அறியாமல் நீ அவளிடம் நெருக்கமாக பழகி உன் வாழ்வை பாழாக்கி கொள்ளலாமா? சார், மன்னிக்க வேண்டும். நேற்று இரவு நெடுநேரம் வாதாடியும் என் தகப்பனாரை சமாதானப்படுத்த முடியவில்லை. நீங்களும் அதே போக்கில்தான் சிந்தனை செய்யக்கூடியவர். அதனால் உங்களிடமும் பேசி பயனில்லை. அருணாதேவிக்கும் எனக்கும் இடையே உள்ள தொடர்பு சாதாரணமான தூய அன்புதான். அதில் உடல் சம்பந்தம் எதுவும் கிடையாது. இதை நீங்கள் நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் போங்கள். அருணாவின் தொடர்பை விடவில்லை என்றால் வீட்டுக்கு வரக்கூடாது என்று தகப்பன் கூறினார். அதனால் வீட்டை விட்டு வந்து விட்டேன். தாய் தகப்பனாரை விட அவள் மேலான தெய்வமாகிவிட்டாளா? விசு பதிலளிக்காமல் போய்விட்டான். அருணாதேவி வழக்கம் போல் வந்தாள். அவள் வேலையை செய்தாள். அன்றைய எச்சரிக்கைக்கு பிறகு அவள் ஆஃபீஸில் எவருடனும் அதிகமாக பேசுவதில்லை. விசுவின் தொடர்பெல்லாம் வெளியேதான். இடைவேளையின் போது அருணாதேவியை நகலன் தன் அறைக்கு அழைத்தார். மிஸ்ஸஸ் அருணாதேவி, உங்கள் சொந்த விவகாரத்தில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். உங்களால் விசு வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டான் தெரியுமா? அவள் திகைத்து நகலனை நோக்கினாள். என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? உங்கள் உறவை விட முடியாது என்று விசு கூறியதால் அவனை அவன் தகப்பனார் வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார். தகப்பனையும் பிள்ளையையும் பிரித்த பாவம் உங்களை வந்து அடையும். ஒரு சகோதரியுடன் பழகுவதை கூடவா ஒரு தந்தை தடுப்பார்? அது உண்மை சகோதரியாக இருந்தால்தானே. உலகத்தை ஏமாற்றுவதற்குத்தானே சகோதரி போர்வை. சார், அப்படியெல்லாம் பேசாதீர்கள். விசுவை நான் வேறு விதமாக நினைக்கவில்லை. சிறிய வயது உடையவர்களை தொட்டு பழகுவதை நாங்கள் விகல்பமாக எடுத்துக்கொள்வதில்லை. உங்கள் தமிழ்நாட்டு பழக்கங்கள் வேறு, எங்கள் பழக்கங்கள் வேறு. அதனால் தான் என்னை பற்றி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள். நான் இதய நோய்க்காரி, எதற்குமே லாயக்கற்றவள். எவ்வித கிளர்ச்சியையும் என் உடல் தாங்காது. அதனால் தான் நான் மனமாகியும் கணவனுடன் வாழ முடியவில்லை. அவர் என் அனுமதியுடன் வேறு மனம் செய்து கொண்டு விட்டார். ஒரே ஊரில் இருந்து அவருக்கு சங்கடம் விளைவிக்க கூடாது என்றுதான் இங்கு வந்துவிட்டேன். என் நோயை மறப்பதற்காகத்தான் எல்லோருடனும் உற்சாகமாக பேசி பழகி வருகிறேன். இதை நீங்கள் தவறாக எடுத்து கொண்டு விட்டீர்கள் சார். நீங்கள் அன்று எச்சரிக்கை செய்த பிறகு விழித்து கொண்டு விட்டேன். ஆனால் விசுவின் நட்பை என்னால் விட முடியவில்லை. உற்றார் உறவினர் இல்லாத, மொழி தெரியாத இந்த ஊரில் எனக்கு அவனை விட்டால் வேறு கதி இல்லை. உடன்பிறவா தம்பியாக அவன் இருந்து வருகிறான். என்னால் அவன் வீட்டை விட்டு வர நேர்ந்திருக்கிறது என்பதை அறிய வருத்தமாயிருக்கிறது. அவனை வீட்டுக்கு திரும்ப செய்வது என் பொறுப்பு என்ற அருணாதேவி கண்களில் துளிர்த்த நீரை துடைத்து கொண்டு வெளியே போனாள். நகுலன் அருணாவின் உண்மை நிலையை அறிந்தபோது பச்சாதாபம் அடைந்தார். ஆனால் அவள் கூற்றில் முழு உண்மை இருக்குமா என்ற சந்தேகம் கூடவே தொத்தி கொண்டு வந்தது. அவள் தன் வாக்கை நிறைவேற்றுகிறாளா பார்க்கலாம் என்று நினைத்தார். அன்று மாலை அருணாதேவி நகலனிடம் வந்து, சார், என்னை விசுவின் தகப்பனாரிடம் அழைத்து போக முடியுமா என்று கேட்டாள்.
அவர் உடனே அதற்கு இணங்கினார். பூமிநாதன் வாசலில் நின்று கொண்டிருந்தார். நகலனையும் அருணாவையும் பார்த்தபோது அவர் முகம் சுருங்கியது. அருணாவை உற்று நோக்கியவர் நோக்கியபடியே இருந்தார். என்ன சார், இவள்தான் மிஸ்ஸஸ் அருணாதேவி. நகலனின் குரல் கேட்டதும் தான் அவர் திடுக்குற்று தன் நிலையை அடைந்தார். நீ சன்மிஷ்டா தேவியின் பெண் அல்லவா? அவர் வங்க மொழியில் பேசியதைக் கண்டு அருணா மட்டுமல்ல, நகலனும் திகைத்து போனார். என்ன, இருவரும் திகைத்து விட்டீர்கள்? நான் கல்கத்தாவில் 10 வருஷம் இருந்திருக்கிறேன். அங்குதான் முதல் உத்தியோகம். பாலிகஞ்சில் என் பக்கத்து வீட்டில்தான் சன்மிஷ்டா தேவி இருந்தாள். அவளை பார்த்தால் உன்னை பார்க்க வேண்டாம். அதனால் தான் அவ்வளவு நிச்சயமாக கேட்டுவிட்டேன். 35 வருஷங்கள் ஆனாலும் அந்த இனிய முகத்தை என்னால் மறக்க முடியவில்லை. எப்படி மறக்க முடியும்? செய்த பாவத்தை எப்படி மறக்க முடியும் என்ற நாடக நடிகர் தோரணையில் விசு உள்ளே பிரவேசித்தான். அவன் கையில் பழைய டைரி ஒன்று இருந்தது. நகல்வன் சார், லட்சிய புருஷராக நீங்கள் போற்றிய என் தகப்பனாரை அறிந்து கொள்ள அவர் கைப்பட எழுதிய டைரியை சான்றாக விளங்கும். மிஸ்ஸஸ் சரளா தேவியோடு என் தூய நட்புக்கு மாசு கற்பித்த நீங்களும் என் தந்தையும் இதை பாருங்கள். எப்போதோ என் பெட்டியில் தவறுதலாக வந்துவிட்ட இந்த டைரி நேற்றிரவு என் கையில் கிடைத்தது. இன்று அதை எதேச்சையாக புரட்டிய போது என் அப்பாவை பற்றிய பேர் உண்மை ஒன்று புலப்பட்டது. பூமிநாதனுடைய முகம் சவம் போல வெளுத்து விட்டது. விசு, அதை கொண்டாய்ப்படி என்று பாய்ந்தார். ஆனால் அவன் எட்டப்போய் நின்று படிக்க ஆரம்பித்து விட்டான். இன்று காலை எனக்கு வெளியே தலை காட்ட திராணி இல்லை. சன்மிஷ்டா இறந்து விட்டதாக ஆஸ்பத்திரியில் இருந்து செய்தி வந்தது. அவளுக்கு பிறந்த சிசுவை அவளது தம்பி எடுத்துக்கொண்டு போய்விட்டானாம். சட்டப்படி நானும் சன்மிஷ்டாவும் கணவன் மனைவியும் ஆவதற்கு முன்பே இந்த விபரீதம் எல்லாம் நிகழ்ந்து விட்டன. சன்மிஷ்டாவின் குடும்பத்தினர் எத்தனை கண்ணியமானவர்கள்! அவர்கள் என் மீது எத்தனை அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தார்கள். என் செய்கையால் நான் அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டேன். பாவம் குழந்தை பிறந்தவுடன் தாயின் உயிரையும் தந்தையை உயிரோடும் இழந்து விட்டாளே. விசு டைரியை தூக்கி எறிந்தான். ஏனப்பா, இவ்வளவு பெரிய களங்கத்தை சுமந்து கொண்டு உங்கள் பிள்ளையை சந்தேகித்தீர்களே. உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை மூடு மறைத்து விட்டீர்களே. அந்த பெண்ணுக்கு நீங்கள் இழைத்த துரோகத்தை அவர்கள் எப்படியப்பா பொறுத்து கொண்டார்கள்? பூமிநாதன் சப்த நாடி முடுங்கியவராய் தன் மகன் முன்னிலையில் குற்றவாளியாய் நின்று கொண்டிருந்தார். நகுலன், அருணாதேவி உங்களுக்கு விசு உண்மையிலேயே சகோதரனாகிவிட்டான். உங்களை பார்ப்பதற்கு ஒரு தந்தையும் கிடைத்து விட்டார். நான் வரட்டுமா என்றார். நகுலா, என் மகன் நல்லவன் என்ற என் நம்பிக்கை வீண் போகவில்லை. பார்த்தாயா, சன்மிஷ்டாவை நான் கைவிடவில்லை. அவள்தான் என்னை விட்டு போய்விட்டாள். என்னுடைய வாழ்வு பாழாகக்கூடாது என்ற பெருந்தன்மையால் அவளுடைய குடும்பத்தார் குழந்தையை எடுத்துக்கொண்டு என்னை விடுவித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட பண்புள்ள குடும்பத்தில் பிறந்த அருணா எப்படி நெறி தவறி நடப்பாள் என்று பெருமை பொங்க மிஸ்ஸஸ் அருணாதேவியை அணைத்து கொண்டார். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.